கலவைகள். மீள்பளிங்காக்குதல் அல்லது மீளப்பளிங்காக்குதல். இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக்கொள்வோம். மீள்பளிங்காக்குதல். மீள்பளிங்காக்குதலின் முக்கிய அம்சங்கள். மீளப்பளிங்காக்குதல் அல்லது மீள்பளிங்காக்குதல் மாசுக்களை கொண்டுள்ள திண்ம கூறுகள் அடங்கிய பளிங்குகளில் இருந்து தூய சேர்வைகளை வேறாக்குவதற்காக இம்முறை பயன்படுத்தப்படுகின்றது. முதலில் திண்ம பளிங்கானது கரைசலாக மாற்றப்படும். கரைசல் நிலையில் மாசுக்கள் வடித்து அகற்றப்படும். மாசு அகற்றப்பட்ட திரவம் வெப்பமேற்றப்பட்டு கரைசலின் செறிவினை அதிகரித்து கரையம் பளிங்குகளாக மீளப் பெறப்படும். இப்பளிங்குகள் மாசு அற்ற தூய பளிங்குகளாக காணப்படும். மீள்பளிங்காக்குதல். மாணவர்களே, நாம் இப்போது செப்பு சல்பேட்டு மீள்பளிங்காக்குதலை பற்றி கற்கப் போகிறோம். இதற்காக நூல், செப்பு சல்பேட்டு கரைசல் ஆகியவற்றை நாம் பெற்றுக்கொள்வோம். இப்போது மிக நன்றாக நிரம்பல் நிலையை அடைந்த செப்பு சல்பேட்டு கரைசலை தயாரிப்பதற்காக எம்மிடம் உள்ள செப்பு சல்பேட்டு கரைசலின் வெப்பநிலையை அதிகரிப்போம். வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது கரைசலின் கரைதிறனானது அதிகரிக்கின்றது. இப்போது மேலும் மேலும் செப்பு சல்பேட்டை இட்டு கரைப்பதன் மூலமாக மிக நன்றாக நிரம்ப நிலையில் எம்மால் கரைசல் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு பெற்றுக்கொண்ட கரைசலில் இருந்து பளிங்குகளை பெறுவதற்காக இங்கு காட்டப்பட்டுள்ளவாறு நூல் ஒன்றினை கண்ணாடி குவளையினுள் நிலையாக வைப்பதன் மூலம் பளிங்குகள் உருவாகுவதற்கான அச்சினை வழங்க முடியும். நாம் தயாரித்த மிக நிரம்பற் கரைசலை இதனில் ஊற்றுவோம். இவ் அமைப்பை நாம் சில நாட்கள் பேணுவோம். சில நாட்களின் பின்னராக எடுத்து அவதானிக்கும் போது செப்பு சல்பேட்டு பளிங்குகள் அச்சாக உள்ள நூலில் படிந்திருப்பதை நாம் காண முடியும். இங்கு கரைசல் கொதிக்க வைப்பதற்கான காரணம் மிகை நிரம்பற் கரைசல் பெற்றுக்கொள்வதற்காகும். நன்றாக வெப்பமேற்றப்படும் போது கரைதிறன் அதிகரித்து மிகை நிரம்பற் கரைசலானது பெறப்படுகிறது. நூல் வைக்கப்பட காரணம் செப்பு சல்பேட்டு படிவதற்கான அச்சு ஒன்றை வழங்குவது ஆகும். இங்கு பளிங்குகள் நன்றாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றன. நவீன முறையான மீளப்பளிங்காக்குதல் அல்லது மீள்பளிங்காக்குதல். மாணவர்களே, மாசுள்ள பதார்த்தங்களில் இருந்து மிகவும் தூய்மையான பதார்த்தங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் இப்போது ஒரு முறையை பற்றி கற்கப் போகிறோம். இம்முறையானது மீள்பளிங்காக்குதல் எனப்படும். கரைசலினுடைய கரைதிறனை அதிகரிக்க செய்வதற்காக நாம் இங்கு கொதிநீரை பெற்றுக் கொள்ளுகின்றோம். இப்போது நாம் மாசுள்ள பதார்த்தம் ஒன்றை பெறுகிறோம். இம்மாசுள்ள பதார்த்தமானது இவ்வாறு குடுவையினுள்ளே கொட்டப்படுகிறது. இதனுடைய மாசுற்ற இயல்பை மேலும் அதிகரிக்க செய்வதற்காக ஏதாவது ஒரு கரையக்கூடிய பதார்த்தத்தை இதனுள் சேர்க்கின்றோம். இப்போது இப்பதார்த்தமானது மிகவும் மாசடைந்த நிலையிலேயே காணப்படுகிறது. இப்போது நாம் இம்மாசடைந்த பதார்த்தத்தை கரைப்பதற்காக கொதிநீரை இதனுள் ஊற்றுவோம். இதற்கு நாம் பின்பற்றுகின்ற முறையை நீங்கள் நன்றாக அவதானிக்கவும். எமது கையிலே சூடுபடாத வகையிலே கடதாசி இவ்வாறு நாம் பயன்படுத்துவது சிறந்ததாகும். கரைசல் வெளியே கொட்டாமல் இருப்பதற்காக சிறிதளவு கொதிநீரை பயன்படுத்தி படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு நாம் இதனை கலக்குவோம். இவ்வாறு கலக்கி சிறிது சூடாக்கும் போது நிரம்பற் கரைசல் எமக்கு கிடைக்கின்றது.
கரைசல் நன்றாக கரைந்த பின்னர் மேலதிகமாக கொதிநீரை விட்டு பூரணமாக பதார்த்தத்தை நாம் கரைப்போம். இங்கு நான் கரைக்கின்ற விதத்தை நீங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். இப்போது எனக்கு நன்றாக கரைந்த நிலையில் உள்ள மாசாக்கப்பட்ட பதார்த்தத்தை கொண்ட கரைசல் கிடைத்திருக்கிறது. இதனை நான் புவியீர்ப்பின் முறை மூலமாக வடிக்கப் போகிறேன். இதற்காக நான் கண்ணாடி புனலையும் குடுவையையும் பயன்படுத்துகின்றேன். இப்போது வடிப்பதற்காக வடிதாள் ஒன்றை நான் பெற்றிருக்கிறேன். இவ்வடிதாளினை எவ்வாறு மடிக்கின்றேன் என்பதை நீங்கள் நன்றாக அவதானிக்க வேண்டும். முதலில் வடிதாளானது அரைவாசியாக நான் மடிக்கின்றேன். இவ்வாறு மடிக்கின்ற போது இதனுடைய முழு மேற்பரப்பையும் நான் வடித்தலுக்காக பயன்படுத்த முடியும். மேலும் அரைவாசியாக மடித்த பின்னர் அதன் ஒரு பகுதியை கால்வாசியாக மடிக்கின்றேன். இவ்வாறு மடித்த பகுதியை நான் விரித்து அதே அச்சின் வழியே மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக மடிக்கின்றேன். இவ்வாறு நான் மடிக்கின்ற போது வடிதாளினுடைய முழு பகுதியையும் எம்மால் பயன்படுத்த முடியும். மீண்டும் மீண்டும் இதனை நான் தொடர்ச்சியாக வடிக்கின்றேன். மடித்த பின்னர் அதனை நான் விரிக்கின்ற போது எனக்கு மிகவும் அழகாக முழு மேற்பரப்பையும் பயன்படுத்தக்கூடிய வகையிலான வடிவம் ஒன்றை நான் பெற்றுக் கொள்கின்றேன். இதனை புலனின் உள்ளே இவ்வாறு வைக்கின்றேன். இப்போது நான் பெற்ற மாசடைந்த கரைசலை இதனுள் ஊற்றப் போகின்றேன். வடிதாள் சுவர் ஓரங்களில் நன்றாக இணைந்திருப்பதற்காக சிறிதளவு கொதிநீரை இதனுள் ஊற்றுகின்றேன். இதன்போது வடிதாள் நனைந்து புனலின் விளிம்பு பகுதியுடன் நன்றாக ஒட்டிக்கொள்ளும். இப்போது நான் மாசடைந்த கரைசலை இதனுள் ஊற்றுகின்றேன். கரைசலின் சிறிய பகுதிகள் இதிலே எஞ்சி இருப்பதன் காரணமாக மேலும் கொதிநீரினை இதனுள் விட்டு நன்றாக கரைத்த பின்னர் வடிதாளினுள் ஊற்ற வேண்டும். வடிதாளினுள் கரைசல் பூரணமாக வடியும் வரை நான் சிறிது நேர இடைவெளியை இதற்கு வழங்குதல் வேண்டும். இவ்வாறு நேரம் வழங்கிய பின்னர் வடிதாளில் இருந்து பதார்த்தங்கள் வடிந்து குடுவையினுள் சென்றுள்ளன. கரையாத பதார்த்தங்கள் வடிதாளினுள்ளே எஞ்சியிருக்கும். இவை மாசுக்களாகும். இப்போது மிகவும் தூய்மையான பதார்த்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக விசேடமாக வடிக்கக்கூடிய வாயை கொண்ட இக்குடுவையை நான் பயன்படுத்த முடியும். இங்கு நான் வடிப்பதற்காக பயன்படுத்தும் முறை வெற்றிட நீர் பம்பியாகும். இதற்கு விசேடமாக அமைக்கப்பட்ட மூடி ஒன்றின் உதவியினால் இதனை இறுக மூடுதல் வேண்டும். அதாவது வளி அடக்கம் ஏற்படக்கூடிய வகையிலே இதனை இறுக்கமாக மூடுவது சிறந்ததாகும். வடிக்கப்படுகின்ற குடுவையில் இருந்து வளியை அகற்றுவதற்காக இவ்வாறு வளியை அகற்றும் போது உறிஞ்சும் இயல்பு அதிகரிக்கும். இதற்காக நாம் குழாய் ஒன்றை பயன்படுத்த முடியும். இக்குழாயின் ஒரு பகுதியை குடுவையின் பக்கப்புறத்திலும் மறுபகுதியை மற்றைய குடுவையின் மேற்புறத்திலும் இணைத்தல் வேண்டும். இன்னொரு குழாயினை குடுவையின் பக்கப்புற வாயில் இணைத்து நீர் வெளியேறும் குழாயினுடனே இறுக்கமாக இணைத்தல் வேண்டும். இப்போது நீர் வேகமாக வெளியேறும் போது ஒரு உறிஞ்சல் விசையொன்று பிரயோகிக்கப்படும். இவ்வுறிஞ்சல் விசையானது குழாயினூடாக கடத்தப்பட்டு குடுவையினுள் ஈர்வையொன்றை பிரயோகிக்கும். இதன் மூலமாக நீரானது கீழ்நோக்கி இழுக்கப்படுகின்ற போது வடித்தல் இடம்பெறும். இதற்காக
வடிதாள் ஒன்றை நான் பயன்படுத்துகின்றேன். வடிதாளினை வடித்தல் முகவையினுள்ளே இம்முகவையானது சிறிய துளைகளை கொண்டுள்ளது. அதனுள்ளே நான் வைக்கின்றேன். இப்போது ஏற்கனவே நான் தயாரித்திருந்த ஓரளவு தூய்மையாக்கப்பட்ட கரைசலை சூடு ஆறும் வரையில் பேணிய பின்னர் வெளியே எடுப்போம். இவ்வாறு வெளியே எடுக்கப்பட்ட கரைசலை வடித்தல் முகவையினுள்ளே ஊற்றுவோம். இம்முகவையானது புனல் போன்ற வடிவத்திலே அமைந்திருக்கும். இதற்கு முன்பதாக நாம் நீரினை திறந்து விடுதல் நல்லது. இவ்வாறு நீர் வெளியேறும் போது இழுவிசை ஒன்று பிரயோகிக்கப்படும். இழுவிசை முழுவதும் வடித்தல் முகவையினுள்ளே இடம்பெறுவதற்காக முகவை காற்று இறுக்கமாக அடைக்கப்படுதல் வேண்டும். இப்போது பெறப்பட்ட கரைசலானது வடித்தல் முகவையினுள்ளே ஊற்றப்படும் போது கீழ்நோக்கி ஏற்படுகின்ற ஈர்ப்பை விசையின் காரணமாக நீர் உள்ளே இழுக்கப்படுகிறது. ஆனாலும் சிறிதளவு பதார்த்தம் கீழே எஞ்சியிருக்கின்றது. இதனை நாம் மேலும் குளிர்ந்த நீரினாலே கரைப்போம். அதனை ஊற்றுகின்ற போது அதிலே உள்ள நீரும் கீழ்நோக்கி இழுக்கப்படுவதை நாம் காண்கின்றோம். இவ்வாறு இழுக்கப்படும் போது முழு நீரும் அகற்றப்பட்ட நிலையில் பளிங்குகள் எமக்கு மீள் பளிங்குகளாக மாற்றப்பட்ட நிலையில் கிடைக்கும். இப்பளிங்குகளை நாம் இப்போது அவதானிப்போம். நன்றாக அவதானியுங்கள். தூய்மையான மீளப்பெற்ற பளிங்குகள் இங்கு காணப்படுகின்றன. இவை மிகவும் தூய்மையானதாகும். ஏற்கனவே நாம் கற்ற மீள் பளிங்காக்குதலின் பார்க்க இம்முறையான பளிங்காக்குதலானது மிகவும் தூய்மையான பளிங்கை எமக்கு தருகிறது. இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றற்பேறுகளை பெற்றுக்கொண்டோம். மாணவர்களே, இன்று மீள் பளிங்காக்குதல் பற்றி கற்றோம். மீண்டும் நாம் அடுத்த அலகில் சந்திப்போம். நன்றி.